ஹோட்டல்கள்ல நாம சாப்பிட போகும்போது, சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பில் பே பண்ற இடத்துல, ஒரு சின்ன பவுல்ல பெருஞ்சீரகம் வச்சிருப்பாங்க. அது இனிப்பு கலந்த வெள்ளை நிறத்திலோ அல்லது எதுவுமே சேர்க்கப்படாமல் பச்சை நிறத்திலோ இருக்கும். அது நாம எல்லாருக்குமே தெரியும். அத கொஞ்சமா எடுத்து மெல்ற வழக்கம் நம்மள நெறைய பேருக்கு இருக்கும். அத நெறைய பேர் பின்பற்றுவாங்க. அப்படி நாம பெருஞ்சீரகத்த வாயில போட்டு மெல்றதுனால, நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன? அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வணக்கம் அண்ட் வெல்கம் டூ தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது வாய்க்கு புத்துணர்ச்சி அளிக்கும். பெருஞ்சீரகம் இயற்கையாகவே இனிமையான புத்துணர்ச்சியூட்டும் சுவையை கொண்டது. வாய் துர்நாற்றத்தை எதிர்த்து போராடக்கூடியது. ரசாயன அடிப்படையிலான வாய் புத்துணர்ச்சியூட்டும் பொருட்களைப் போல் இல்லாம பெருஞ்சீரகம் சுவாசத்திற்கு புத்துணர்ச்சியூட்டுவதோடு செரிமானத்திற்கு உதவி செய்யுது. அடுத்ததா உடல் எடையை நிர்வகிக்கும். பெருஞ்சீரகத்துல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. இது பசி உணர்வை போக்கி முழுதாகவும் திருப்தியாகவும் உணர வைக்கும். உணவு உட்கொண்ட பிறகு பெருஞ்சீரகத்தை மென்னு சாப்பிட்டுட்டு வரும்போது தேவையற்ற நொறுக்கு தீனிகள் சாப்பிடுவதை குறைச்சு காலப்போக்குல உடல் எடையை நிர்வகிக்க இது ரொம்பவே உதவியா இருக்கு. அடுத்ததா வீக்கம் மற்றும் வாய்வு தொல்லையை குறைக்க உதவி செய்யுது. வயிறு வீக்கம் வாய்வு தொல்லையை குறைப்பதற்கு பெருஞ்சீரகம் ரொம்பவே உதவி செய்யுது. அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஸ்பாஸ்மோட்டிக் பண்புகள் குடலில் உள்ள தசைகளை தளர்த்தவும் பிடிப்புகள் மற்றும் வாய்வு தொந்தரவை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. உணவு சாப்பிட்ட பிறகு பெருஞ்சீரகத்தை நாம மென்னு சாப்பிடறது மூலமா அந்த சங்கடமான நிலையை தவிர்க்க முடியும். அடுத்ததா ஹார்மோன் சமநிலைக்கு உதவி செய்யுதுங்க. பெருஞ்சீரகத்துல பைட்டோ ஈஸ்ட்ரோஜன்கள் நிறைய இருக்கு. அவை ஈஸ்ட்ரோஜனை பிரதிபலிக்கும் தாவர அடிப்படையிலான சேர்மங்கள். குறிப்பா மாதவிடாய் கோளாறுகள், வயிறு வீக்கம் மற்றும் மனக்குழப்பத்தை கையாளும் பெண்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்ததான் செரிமானத்தை மேம்படுத்தும். அனத்தோல், பென்சோல் மற்றும் எஸ்ட்ராகோல் போன்ற ஆவியாக்கும் எண்ணெய்கள் பெருஞ்சீரகத்துல இருக்குதுங்க. இது செரிமான நொதிகளை தூண்டி ஊட்டச்சத்துக்களை சிறப்பா உறிஞ்சுவதற்கும் செரிமானத்தை விரைவுபடுத்துவதற்கும் உதவி செய்யுது. குறிப்பா அதிகமா சாப்பிட்டாலோ அல்லது எண்ணெய் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டாலோ பெருஞ்சீரகம் மெல்றது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததா இந்த பெருஞ்சீரகத்தை எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிற டவுட் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். உணவு சாப்பிட்ட பிறகு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை மென்னு சாப்பிடலாம். பெருஞ்சீரகம் ஆரோக்கியம் அப்படின்னுனாலும் ஏதாவது உடல் நல பிரச்சனைகள் இருந்தாலோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தாலோ மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்ற பிறகுதான் பெருஞ்சீரகத்தை உணவுக்கு பிறகு மென்னும் வழக்கத்தை வச்சுக்கணும். அடுத்ததா ஒரு டவுட் இருக்கும், எது நல்லது? பச்சை நிறத்துல காட்சியளிக்கும் பெருஞ்சீரகத்தை சாப்பிடுறது நல்லதா, அல்லது சர்க்கரை பாகு கலந்த வெண்மை நிறத்துல காட்சியளிக்கிற பெருஞ்சீரகத்தை சாப்பிடுறது நல்லதான்னு? பச்சை நிறத்துல இருக்கிற பெருஞ்சீரகத்தை உட்கொள்றது தான் சிறந்தது. சர்க்கரை பாகு கலந்து வெண்மை நிறத்தில் காட்சியளிக்கும் பெருஞ்சீரகமும் செரிமானத்திற்கும் வாய் புத்துணர்ச்சிக்கும் உதவும் அப்படின்னாலும் அதுல இருக்கும் இனிப்பு கலோரிகளை அதிகரிக்க செய்யும். ரத்தத்துல சர்க்கரை அளவை அதிகரிக்க வழிவகுக்கும். ஊட்டச்சத்துக்களின் செறிவை நீர்த்து போக செய்யும். உடல் பருமன், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இனிப்பு கலந்த பெருஞ்சீரகத்தை தவிர்க்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். அதுபோல உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறுபடியும் இது போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பை.